ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2பி ஹீரோ எக்ஸோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் டைம் பாம்பை செட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல நிறைய டைம் பாம்பு இருக்குது. இந்த பக்கம் மேனேஜர் கூட நைஸ் பேசிகிட்டு இருக்கான். நீ இப்போலாம் முன்ன மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு அவளை அவ்வளோ பிடிக்குன்னா நீ அவள் கூட போயிருக்கலாம்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாங்க. அவனும் அதை பற்றி யோசிக்கிறான். நீ ஒரு டிசிஷன் எடுத்துட்ட, அதாவது நீ ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா அதை பற்றி யோசிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த பிஸ்னஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க, உன்னோட அடுத்த டார்கெட் இந்த ஃபயர்மேன் தான் சொல்லிட்டு. என்னன்னா இப்போ இவன் ரேங்க்குக்கு மேலே இருக்கது அவன் தானா, இப்போ அவனை அடிச்சுட்டு தான் நீ அந்த ரேங்க்குக்கு போகணுங்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த ஃபயர்மேனுன்னா யாருங்கிறத காட்டுறாங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் ஒரு சின்ன பிள்ளை மாட்டிக்கிட்டு அவளை காப்பாற்ற அவன் போயிருக்கான். நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளில போயிடுவோங்கிறான். பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே இடிஞ்சு விழுவுது. வெளில இருக்க எல்லாருமே இப்போ அவங்களுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் அந்த செவரு அந்த சின்ன பிள்ளை மேலே விழுவாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த நாளில் இருந்து தான் அவனோட மார்க்கெட்டிங் எல்லாமே அதிகமாக இருக்கான். ஒரு சின்ன மைன்யூட் டீட்டெயில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நைஸ் ஆகிட்டே இருக்கான். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா இவன் ஒரு இம்பர்ஃபெக்டாக தான் இருந்திருப்பான். ஏன்னா ஹியூமன்ஸாக இருக்க எல்லாருமே சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் இவனை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷன் வேணுங்கிறத யோசிச்சுட்டு இருக்கான். அது இவன் கான்சியஸாக செய்யல, ஏன்னா இவன் பர்ஃபெக்டாக இருப்பான், இவன் நைஸாக இருப்பாங்கிறதுனால தான் எல்லாருமே அதை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை தான் இப்போ இவனை இப்படி பண்ண வச்சிருக்கு. இப்போ இன்னொரு ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஈசல்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ இருந்திருக்கானா, அவனோட ஸ்பாட்டை இப்போ வேறொரு ஹீரோ பிடிச்சிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஈசல் பிடிக்க துரத்தி ஓடி அந்த வில்லை இவன் மேலே பட்டு இறந்து போயிட்டான். இப்போ இவனோட ஃபேமஸை இன்னும் பெருசாகிறதுக்காக ஒரு மிகப்பெரிய போல்டரை இவனை தூக்க வச்சிருக்காங்க. அதாவது உலகத்திலே மிக வெயிட்டான பாறையை அதை இவன் தூக்கியிருக்கான். இதை தூக்குனது மட்டும் இல்லாமல் அதே பாறையை உடச்சி இவனுக்கான சிலையும் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ அந்த சின்ன பிள்ளையை காப்பாற்றினால தான் இது எல்லாம் வந்துருக்குங்கிறான். அந்த சின்ன பிள்ளை கையிலே ஒரு ரெட் ரிப்பனை கொடுத்து இவனுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டீட்டெயில், இவனால் குனிய முடியாது. ஏங்கிறத போக போக பார்க்கலாம். இப்போ தான் நமக்கு நைஸோட நம்பர் காட்டுறாங்க. அதாவது நைஸ் வந்து இப்போ 15th ஹீரோவாக இருக்கான். அவர் வந்து டாப் 10ல் இருக்காரு, அதாவது 10th ஹீரோவா. இப்போ வூல்ஃப்கேளுங்கிற ஒரு எனிமையை பற்றி சொல்கிறாங்க. அதாவது அவரால் டேரெக்டாக அந்த வூல்ஃப்கேலை சமாளிக்க முடியாதான். அந்த இடத்துல தான் நீ வருவ, நீ வந்து அந்த வூல்ஃப்கேலை அடிச்சு போட்டு அவரோட ஸ்பாட்டை நீ பிடிச்சிருவேங்கிறாங்க. அவரால் நிற்க மட்டும் தான் முடியுமா, குனிய உட்காரலாம் முடியாதான். ஆனால் இவ வந்து ஒரு டனலுக்குள்ளே தான் இருக்கா, அதனால் குனிஞ்சு போனால் தான் வர முடியும். அதனாலன்னு சொல்லி நைஸும் கேட்குறான். இவளோட டார்கெட் பெருசு, அதனால் நீ போகிற பாதையில் மற்ற ஹீரோஸையும் பார்க்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கிறான். அதாவது இவ வந்து ஒரு ஈவலான ஸ்டோரிஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்குமே சேல் பண்ணிட்டு இருக்காளாம். அதை படிக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு மேலேயுமே அவள் வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறாளாம். இப்போ நம்ம நைஸாக அந்த டனலுக்குள்ளே போகிறான். பார்த்தா அவள் சொன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஃபயர்மேனையும் காட்டுறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை போட்டுட்ருக்காரு. இப்போ இதில் ஒரு சின்ன பிள்ளை கேட்குறான், அவங்களோட ஸ்கார்ஃப் நல்லா இருக்குது, அது ஏன் உங்களோட ஸ்டாச்சுவில் இல்லைன்னு. இப்போ அப்படியே இந்த பக்கம் நமக்கு நைஸாக காட்டுறாங்க. பார்த்தா இப்போ இவன் காப்பாற்றின ஹீரோ இவனை அடிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ தான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, அதாவது ஹீரோஸ்குள்ளேயே வந்து காம்படிஷன் இருக்குங்கிறது. இப்போ இவன் அவன் இருக்க பேஸ்க்கு போயிடுறான். இப்போ இவனு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு. பார்த்தா அங்கே ஒரு பாம்பு இருக்குது, நீ எந்த இடத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்டாச்சுக்கு அடியில் தான் இவன் இருக்கான். இப்போ திடீர்னு அந்த இடத்துல பாம்பு பிளாஸ்ட்லாம் நடக்குது. இப்போ அந்த ஸ்டாச்சு அங்கே இருக்க ஒரு சின்ன பிள்ளை மேலே உழுவ வருது. ஃபயர்மேன் தான் போய் அந்த ஸ்டாச்சுவை தாங்கி பிடிச்சி காப்பாற்றுறான் அவளை. இந்த இடத்துல அந்த ஃபாக்ஸுகள் வந்து அந்த சின்ன பிள்ளை பிடிச்சிடுறா. இந்த இம்பாக்ட்னால பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட்டுமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஹீரோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் வர கொஞ்சம் லேட் ஆகுங்கிறா. நீ அந்த ஸ்டாச்சு அப்படி பிடிச்சிட்டு இருக்க, இந்த பொண்ணோட உயிர் தானே ரொம்ப முக்கியம், இதை வந்து காப்பாத்துங்கிறா. ஆனால் அவனால் அங்கே எதுவுமே பண்ண முடியல, அந்த சிலையை தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். இப்போ தான் இந்த இடத்துல நைஸ் வெளியில் வரான். சரியான நேரத்துக்கு வந்து போய் அவளை காப்பாத்துங்கிறான். இல்லை, அந்த உல்ஃப்கள் யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டான்னு சொல்கிறான் நைஸு. ஏன்னா இவன் கீழே ஒரு புக்கில் பார்த்துருப்பான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃபயர்மேன் காப்பாற்றின அந்த பொண்ணு தான் அவள் யாரும் இங்கே தாக்க வரல, உன்னையே தான் காப்பாற்ற வந்திருக்காங்கிறான். அதாவது ஒரு ஃபயர்மேனாக தான் உன்னை இந்த உலகத்துக்கு தெரியும், ஆனால் அவள் வந்து அது தப்பானது, உன்னோட உண்மையான உருவத்தை வந்து இந்த உலகத்துக்கு காட்ட நினைக்கிறாங்கிறா. அவள் ஒன்னையவோ இல்லை இந்த ஸ்டாச்சுவே வெறுக்கலை, ஆனால் இதுக்காக நீ படுற அந்த சுமையை தான் வெறுக்கிறா. இந்த மாதிரி காமிக் புக்லலாம் உன்னோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுறது மூலியமாக மக்கள் உன்னை நம்புறதை குறைப்பாங்க. அப்போ நீ உன்னோட பழைய உண்மையான நீயா மாறலாங்கிறான். இப்போ தான் அந்த சின்ன பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதையை காட்டுறாங்க. என்னன்னா இப்போ இந்த பொண்ணை வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருக்கான். அப்போலேருந்து மக்கள் எல்லாம் நம்புறது என்னன்னா, எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் இவர் வந்து நின்று அதை தாங்கி பிடிப்பாருன்னு. அந்த ஒரு நம்பிக்கைனால இவரால் குனியவே முடியல. இவளோட ஸ்கூல்லேயும் அவர் குனிஞ்சிருக்க மாதிரிலாம் இவ ஒரு சில டயக்ராம்லாம் வரைஞ்சிருக்கா. ஆனால் இவ்வளோ தான் எல்லாருமே கலாய்ச்சிருக்காங்க. அவரை இவளுக்கு பிடிக்கிற போல இருக்கு, அதனால தான் இப்படி இவர் அசிங்கப்படுத்துறா, அவமானப்படுத்துறான்னு சொல்லி. ஆனால் இவளுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த உண்மையான ஃபயர்மேன் யாருங்கிறது. அதாவது அவர் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் தாங்கி பிடிக்கிற ஒரு ஹீரோ இல்லை, அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான் நம்மள மாதிரி அப்படிங்கிறத தான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா. அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்டில் அவரால் அங்கே நின்றுக்கவே முடியாது. அப்போ அந்த சின்ன பொண்ணு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா. கவலைப்படாதீங்க, இதை விட்டு நம்ம வெளில வந்துடும் சொல்லியிருக்கா. இது எல்லாத்தையுமே அவர் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் அவரோட காலை அப்படியே திருப்பி வளையுது. இப்போ அந்த பாறை ஃபுல்லாகவே கீழே சரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு நைஸாக அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த ஃபயர்மேனோட ஸ்டாச்சுவை நைஸ் மட்டும் தனியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனால் இதை தூக்க முடியல. இது இப்போ அங்கே லைவ் ஸ்ட்ரீமில் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஃபயர்மேனோட ஸ்டாச்சுலேருந்து ஃபயர்மேனை காப்பாற்ற நைஸ் ரொம்பவே போராடிட்டு இருக்கான்னு சொல்லி சோஷியல் மீடியாஸ் லைவ் ஓடிட்டு இருக்கு. நைஸோட ட்ரஸ்ட் வேல்யூ ரொம்பவே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த சிலையை நைஸ் கொஞ்சம் தூக்கி வைக்கிறான். அவளோட மேனேஜர் சொல்கிறாங்க, நீ அஃபிஷியலாக டாப் 10க்குள்ளே வந்துட்டேன்னு.
அதாவது ஃபயர்மேனோட ட்ரஸ்ட் வேல்யூவோட உன்னோட ட்ரஸ்ட் வேல்யூ அதிகமாயிருச்சுன்னு. நைஸும் சொல்கிறான், இப்போ எனக்கு புரியுது, இந்த சிலையோட உண்மையான பாரம் என்னங்கிறது எனக்கு இப்போ புரியுதுங்கிறான். அப்படியே அங்கிட்ட அங்கே ஃபயர்மேனே காட்டுறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்னால டாப் 10th ஹீரோ ஃபயர்மேனோட சாப்டர் முடியுதுங்கிறாங்க. இப்போ நைஸும் அந்த 10th ஃப்ளோரை ரீச் பண்ணுறான். அவர் அங்கே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்துட்டியான்னு கேட்குறாரு. நாளைக்கு தான் நீ அஃபிஷியலாக வரணும், இப்போ ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஓ, உங்களுக்கு இடத்துல இருந்தால் நான் இப்போ வேணா கிளம்பிட்டான்னு கேட்குறான். நான் சும்மா ஜோக் பண்ணேன், அதனால ஒன்றும் இல்லை, பரவாயில்ல இங்கே இருங்கிறாரு. நீ இப்படி வரப்பெல்லாம் இருக்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே பேசலாங்கிறாரு. இப்போ இதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு அடுத்து என்ன பிளான்னு கேட்குறான். கண்டிப்பாக எனக்கும் நிறையா பிளான்ஸ்லாம் இருக்குது. ஒரு 2 வாரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்கிறாரு. என்ன ஃபயர்மேன் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறாரான்னு சொல்லி அவனும் கேட்குறான். இப்போ தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்துமே காட்டுறாங்க. அவர் எப்பயுமே எதாக இருந்தாலும் தாங்கி நிற்பாருங்கிற ஒரு பிலீஃபில் தான் எல்லாருமே அவரை ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலே அவரால் குனிய முடியல. நைட்டு தூங்குறப்ப கூட அவரால் நிம்மதியாக தூங்க முடியல. நின்றுக்கிட்டே தான் தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஆரம்பத்தில் என்னமோ இது எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் போக போக இது நான் நினச்ச அளவுக்கு சந்தோஷமாக இல்லைங்கிறாரு. எனக்கும் புரியுது, இப்போ நானும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். நானே நினச்சாலும் இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால விட முடியாதுங்கிறான். சரி பார்த்துக்கோ தம்பி, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காரணமாக தான் வந்திருப்ப, நல்லபடியாருன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. இவனும் சொல்கிறான், உண்மையான நைஸ் நான் கிடையாதுங்கிறான். நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்காக நீ உண்மையாக இருங்கிறாரு. எனக்கு என்ன வேணுங்கிறது தெரியல, ஆனால் எனக்கு என்ன வேணாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லி மூணு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நான் கேட்டது எனக்கு கிடச்சிச்சு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவளும் கேட்குறா. இப்போ பார்த்தா பெரிய டிஸ்பிளேல மூணு மாட்டிக்கிட்ட மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு வில்லன் மூணை கடத்தி வச்சிருக்கான். மூணு சாகலை, மூணு உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நைஸ் டாப் 10க்குள்ளே போனதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சீக்ரெட்டை நான் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்கிறான். நீங்கள் எல்லாருமே மூணு இறந்துட்டதா தானே நினச்சிங்க, அது ஒரு பர்ஃபெக்டாக எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் தாங்கிறான். இன்னைக்கு நைட்டு நான் அது எல்லா உண்மையுமே வெளிக்கொண்டு வர போகிறேங்கிறான். நைஸை மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறேங்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த அனிமியோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான பேக்ரவுண்ட் மியூசிக்னா அது இதுவும் ஒன்று தான். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வாய்ஸில் இல்லை சேனலில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.